கண்டிப்பாக இது மக்களோட பணம், அவங்க கொடுத்தது அவங்கள்ட்டே போகும், அவ்வளோதான். 25 நாள்ன்றது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் குடும்பத்தோடு வந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இயற்கையிலே நம்ம வந்து பெரும்பாலும் பணத்தை இங்கேருந்து வெளியில் கொண்டு போகிறாள், வெளியிலேருந்து இங்கே கொண்டு வர்றாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. அது மக்களுக்கான சேர வேண்டியது, எங்கள் சந்தோஷத்துக்காகவும் சேரும். அது ரொம்ப ரொம்ப நன்றி. மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சது. அதுக்கு பிகைண்ட் எல்லா ஐடியாவும் மை சன் தீபக், யங்ஸ்டர், கொஞ்சம் அதிகமாகவே யோசிப்பாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தது. அடுத்த வெற்றிக்கு நாங்களும் பின்னாடி நின்றுட்டுருக்கோம். அடுத்த மாதம் அதுக்கும் உங்களோட ஆதரவு தேவை. நிச்சயமாக இன்னும் அது முழுசாக நம்பலாம். இந்த பணம் உங்களையே வந்து சேர்மை ஒழிய நான் எடுத்துகிட்டு போனேன். சார் கண்டிப்பாக இருக்குது. பட் அதுக்கான எல்லாமே ஒத்து போகணும். கதை, பட்ஜெட்டு, என்னை பொறுத்தளவு ப்ரமோஷன், ரெண்டாவது ஆடியன்ஸ் சப்போர்ட்டு, ஆடியன்ஸுக்கு இது மூலமாக என்ன செய்ய முடியும், இதெல்லாம் என்னோட லைன். இது எல்லாம் கரெக்டாக ஒத்து வந்தால் நிச்சயமாக செய்யணும். அது இல்லை அப்படி ஒரு பக்கம் நான் சொல்ல சார், அப்படி நான் ஒரு பக்கம் யாரையுமே சார்ந்து சொல்ல மாட்டேன். அது வந்து தப்பான தகவல். அதுக்காக நான் மறுப்பு சொல்ல. எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லா மதத்தையும் இருக்காங்க, எல்லா ரசிகரும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இது நார்மலாக எல்லாத்துக்கும் குடும்பத்தில் நார்மலாக நடக்கிறது. ஒரு பக்கத்து வீட்டில் உங்களுக்கு வந்து ஒரு டெத்து, ஒரு கல்யாணன்றது நடக்கும்போது ரெண்டு கிட்ட இருந்தால் எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்ன்றது தானே இல்லையா. இது எதை சார்ந்தும் இல்லை, பொதுவான படம். சார் அது அவர் ரெடியாக இல்லை. அவர் ரெடியாக இருந்தால் நான் 15 படம் ஒரே டைம் பண்ணுவேன். அதில் அவர் விருப்பம் இல்லைன்னு நான் எந்த மாதிரி அப்பானா வச்சு திணிக்கிற அப்பா இல்லை. அவர் ஓப்பன் மைண்ட். அவருக்கு எது சரின்னு பார்த்தா கண்டிப்பாக நிச்சயமாக அதை அவர்கிட்டயே சொல்லுங்கள். பல பேர் சொல்லிட்டாங்க, குறைஞ்சது நிறைய டேரக்டர் கேட்டாங்க. பட் எனக்கும் என்ன இருந்தது, ஆசை இருந்தது. சொல்லலாமே ஒழிய திணிக்க முடியாது. அவரோட விஷ், அவரோட இது கண்டிப்பாக. இல்லை கண்டிப்பாக சார். நான் தான் சார் அப்படின்னு கிடையாது. நான் நார்மலாக எப்போ இந்தியா வந்தாலும் எங்கள் ஊர் மக்களுக்கு நீங்கள் இன்னும் விசாரிக்கலாம். நான் அது நிறைய நான் செஞ்சுட்டு இருப்பேன். ஒரு 30 வருஷமாக நான் அதை செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றியை சென்னையில் கொடுத்துருக்கோம். சென்னையை நம்ம மட்டும் தான். அப்போ ஸோ இங்கே என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும்போது மொத்த சிட்டியை கவர் பண்ண முடியாது. அந்தளவுக்கு நான் இன்னும் பெரிய ஆகலை. பட் இருக்கிற இடத்துக்கு ஒரு வாய்ப்புக்கு இது ஒரு நல்ல விதமாக போய் சேர்க்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கொடுக்குற பொருளும் தரமாக இருக்கணுன்றதுல ரொம்ப நான் கிளியராக இருப்பேன். அதை செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். மக்கள் நாங்கள் வந்து படம் எடுத்து 40 வருஷமாக இருக்கிறோம். சினிமாவில் நடிகர்களுக்கு விழா எடுத்துருக்கோம், டெக்னீஷியனுக்கு விழா எடுத்துருக்கோம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு விழா எடுத்துருக்கோம், எக்ஸிபியூட்டருக்கு விழா எடுத்துருக்கோம். ரசிகர்களுக்கு விழா எடுத்த முதல் தயாரிப்பாளர் நீங்கள் தான் சார். பெருமையாக இருக்குது சார். கண்டிப்பாக சார். நிச்சயமாக அவங்களால தான் சார் இந்த பணம் வருது, அவங்களால தான் இந்த வெற்றி வருது. முதல்ல நம்ம கொண்டாட வேண்டியது அவங்கள. அதனால் அவங்களுக்காக ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லி அதை யோசிச்சு சினிமா வரலாற்றில் முதல் முறையாக நடந்திருக்கு. கண்டிப்பாக சார். இனி அடிக்கடி நடக்கும். உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பாக நிச்சயம் நல்லது செய்யணும். நீங்களும் மாதம் மாதம் இதை செய்ய போகிறீங்க. வெறும் வெற்றி வந்து எல்லா பணத்தையும் தூக்கிட்டு போயிடக்கூடாது. அந்த வெற்றியில் அவங்களுக்கு ஷேர்னா அவங்களுக்கான ஷேர். ஹாப்பி, பெரிய சக்ஸஸ். நம்ம 20th டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஃபேன்ஸ் அண்ட் நம்மளோட கஸ்டமர் தான் நம்ம ஃபஸ்ட் எப்பவுமே பார்த்துக்கணும்னு சொல்லுவார் எல்லா பிஸ்னஸ்லையும். ஸோ அவங்களால தான் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ரீச்சோ இல்லை நல்ல படத்தோன்னு ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறது வந்து நம்ம ரசிகங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.